பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு படுகொலை செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அவரது உடலானது ஞாயிறு இரவன்று திருவள்ளூர் மாவட்டம் புத்தூர் அருகே அடக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் தமிழக அரசுக்கு இயக்குனர் ப. ரஞ்சித் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளார். குறிப்பாக இயக்குனர் ப. ரஞ்சித் வெள்ளிக்கிழமை இரவு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட தினம் முதல் ஞாயிறு இரவு அவரை அடக்கம் செய்யும் வரை உடனே இருந்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட எக்ஸ்தல பதிவில் பல்வேறு அடுக்கடுக்காக பல்வேறு கேள்விகளை தமிழக அரசை நோக்கி இயக்குனர் ப. ரஞ்சித் எழுப்பியுள்ளார். குறிப்பாக சென்னை மாநகரில் செம்பியம் காவல் நிலையத்துக்கு அருகிலேயே இந்த படுகொலை சம்பவம் நடந்த போதும் கொலையாளிகளுக்கு தமிழக அரசின் சட்ட ஒழுங்கு குறித்து எத்தகைய எண்ணம் இருக்கிறது என்பதை இந்த படுகொலையானது தெரியப்படுத்தியுள்ளதாகவும், சட்ட ஒழுங்கை சீர் செய்ய இனியும் இப்படி ஒரு சம்பவம் நிகழாமல் இருப்பதற்கு தமிழக அரசு என்ன திட்டம் உருவாக்கப் போகிறது என்ற கேள்வியும் ப. ரஞ்சித் தனது எக்ஸ்தலத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார். குறிப்பாக சமீப காலமாக தலித் மக்களுக்கும் தலித் தலைவர்களுக்கும் இருக்கும் அச்சுறுத்தலை அரசு எப்போது கவனிக்கப் போகிறது, அவர்களின் பாதுகாப்பை எவ்வாறு உறுதி செய்ய போகிறது என்று குறிப்பிட்ட இயக்குனர் ப. ரஞ்சித், திமுக ஆட்சி அமர்வதற்கு தானும் வாக்கு செலுத்தியுள்ளேன், அதன் காரணமாகவே இந்த கேள்வி எழுப்புவதாகவும் தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் அவர் பதிவிட்டுள்ள பதிவில் படுகொலை அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்ததாக ஒப்புக்கொண்டு சரணடைந்தவர்கள் கூறும் ஒப்புதல் வாக்குமூலத்தையே காவல்துறை கூறுவதாகவும், சரணடைந்தவர்கள் சொல்வதையே வழிமொழிந்த காவல்துறை இந்த வழக்கை முடித்துவிடவே ஆர்வம் காட்டுவதாகவும் இயக்குனர் ப. ரஞ்சித் தனது எக்ஸ்தலத்தில் குற்றஞ்சாட்டியுள்ளார். மேலும் இந்த சம்பவத்தை ஏவியவர்கள் மீதும் இயக்கியவர்கள் யார் என்பது குறித்தும், இதற்கு வேறு எதுவும் பின்னணி இருக்கிறதா, ஆருத்ரா சம்பவம் இதற்கு காரணமாக இருக்கிறதா என்று எத்தகைய விசாரணைகளையும் எத்தகைய கேள்விகளையும் எழுப்பாமல் தொடர்ந்து இதை ஒரு முன்பகை காரணமாக நடந்த சம்பவமாகவே சரணடைந்தவர்கள் கூறும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் காவல்துறை கூறுவதாகவே இயக்குனர் ப. ரஞ்சித் தனது எக்ஸ்தலத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். குறிப்பாக சமீப காலமாக தமிழ் தலித் மக்களுக்கும் தலித் தலைவர்களுக்கும் இருக்கும் அச்சுறுத்தலை அரசு எப்போது கவனத்தில் கொள்ளப் போகிறது என்று குறித்தும், பாதுகாப்பு எவ்வாறு உறுதி செய்ய போகிறது என்று குறித்தும் பல்வேறு கேள்விகளை இயக்குனர் ப. ரஞ்சித் தனது எக்ஸ்தலத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த 2 தினங்களாக இந்த சம்பவம் குறித்து இயக்குனர் ப. ரஞ்சித் எவ்வித கேள்விகளையும் எழுப்பாத சூழலில் தற்போது இந்த கேள்விகளை முன்வைத்துள்ளார். அது மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் உள்ள சென்னையிலேயே இத்தகைய சூழல் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள மற்ற கிராம நகரங்களை நினைக்கும் போது அச்சம் ஏற்படுவதாகவும், இந்த பதற்றத்தையும் அச்சுறுத்தலையும் தமிழக அரசிடம் தடுக்க என்ன திட்டங்கள் இருக்கிறது தமிழக அரசிடம் என்ற கேள்வியும் அந்த பதிவில் இயக்குனர் ப. ரஞ்சித் முன்வைத்துள்ளார். தொடர்ந்து இந்த வழக்கில் அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவர்களை அடக்கம் செய்வதற்காக நடந்த வழக்கில் உடலை அடக்கம் செய்யக்கூடாது என திட்டமிட்டே தடுக்கப்பட்டதாக தெரிகிறது. அதாவது முதலில் அவரது உடலை பெரம்பூரில் உள்ள அவரது அலுவலகத்தில் அடக்கம் செய்ய கோரப்பட்டது. தொடர்ந்து அதற்கு அனுமதி மறுக்கவே புத்தூரில் அவரது உடலானது அடக்கம் செய்யப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 2 நாட்கள் நடந்த இந்த சம்பவங்களின் தொடர்ச்சியாக விருப்பமே இல்லாமல் தான் சென்னைக்கு வெளியே புறநகர் பகுதியில் அடக்கம் செய்வதாகவும், திமுக அரசிடம் அதிகாரம் இருந்தும் நீதிமன்றத்தை நாட செய்து சட்ட ஒழுங்கு முறைக்குள் இந்த பகுதி அடங்காது என்று அறிவித்து பெரம்பூரில் அவர் வாழ்ந்த இடத்தில் அடக்கம் செய்ய விடாமல் மிகப்பெரிய வஞ்சக செயலை தமிழக அரசு நடத்தியிருப்பதாக இயக்குனர் ப. ரஞ்சித் தனது எக்ஸ்தலத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.